இல்லம்மா. ஆனா சந்திரமுகி மாதிரிதான்னு சொல்ல வந்த. பாவம், அந்த பொண்ணை எதுக்கு கேவலப்படுத்துவானேன்னு தான் அப்படி சொல்லல. என்னதான் பேச மாட்டீங்க? அப்பாடா, அம்மா ஒரு வழியா அப்பா கிட்ட பேசிட்டாங்க. அப்பா ப்ளீஸ், நீங்க நம்ம குடும்பத்திலேயே பொறுமைசாலின்னு பேர் எடுத்திருக்கீங்க. எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமா இருந்திருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? எல்லாமே டென்ஷனும் பிரஷரும் தாமா காரணம். எங்கம்மா எனக்கு ரெஸ்ட்? ஏன்பா, வேணும்னா நீங்களும் அம்மாவும் ஒரு சேஞ்சுக்கு ஹாலிடேக்கு போயிட்டு வந்தீங்கன்னா தான் என்ன? உண்மைதாம்மா, பார்க்கலாம். அம்மா ப்ளீஸ், இன்னைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து சினிமாக்கு போலாமா? அப்போ யார் இன்னைக்கு சமைப்பாங்க? சமையல விட விஜயா, முதல்ல எல்லாருமா சினிமாவுக்கு போவோம். அப்படியே சத்தியம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு புடி புடிச்சிட்டு வருவோம். கிளம்புங்க. ஐயா, அப்பான்னா அப்பாதான், அம்மான்னா அம்மாதான். Hello. Hello, I like to speak to Mr. Ragulan. Who is calling? I'm PC Scott Smith from Forest Gate Police Station. Hello. Hello. Hold on a second, please. Okay. ராகுலன், உங்களுக்கு போலீஸ்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. இந்தாங்க. என்னங்க, என்னாச்சு? என்ன கேட்டாங்க? நான் அப்பவே சொன்ன, கேட்டீங்களா? இவ்வளவு சீக்கிரம் நீங்க போலீஸ்ல மாட்டிக்குவீங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஷோபா, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. எதுக்கு இப்ப பயப்படுற? எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? உங்ககிட்ட அவங்க என்ன கேட்டாங்க? நீங்க என்னங்க சொன்னீங்க? ஷோபா, நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அப்போ ஆமா ஷோபா, லாஸ்ட் வீக் நம்ம ஃபேக்டரியில திருட்டு போயிடுச்சு. நான் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்திருந்தேன். அத பத்தி பேசதான் ரிங் பண்ணிருந்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ ராகுலன், நான் தினமும் இப்படிதான் செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்கீங்க. எப்படி ராகுலன்? நீ நினைக்கிறா போல நான் ஒன்னும் பயப்படாம இல்ல. ஆனா உன்னை விட எனக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்குங்க இந்த வீண் பிரச்சனை எல்லாம்? பேசாம அந்த VTM வெளியே விட்டுருங்க ப்ளீஸ். வெளியே விட்டுடலாம், ஆனா அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? வெளியே வர்ற VTM சும்மா இருக்க போறது இல்ல. அதுக்காக அவரை உள்ளே வச்சிட்டு இருக்க போறீங்களா? யார் அப்படி சொன்னாங்க? VTM வெளியே வந்தா அவரோட அட்டகாசம் அதிகமாகுமே தவிர குறைய போறதில்ல. அதனால என்னங்க அதனாலன்னு இழுக்கிறீங்க? இல்ல, அந்த VTMோட பணத்துமிர முதல்ல அடக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இன்னும் என்னங்க பண்ண போறீங்க? பயப்படாத ஷோபா, பெருசா ஒன்றும் இல்ல. VTMோட கம்பெனில அடிக்கடி பெருசா நஷ்டம் வர வைக்கணும். அதுவும் மகேஷால தான் அது நடக்கணும். என்ன ராகுலன், ஒரு பிரச்சனையில இருந்தே நீங்க இன்னும் தப்பி வரல, அதுக்குள்ள திரும்பவும் என் தலையில குண்டை தூக்கி போடுறீங்களே. எல்லாம் VTM வெளியே வந்து அவர் ஆபீஸுக்கு போன பிறகுதான். ராகுலன், நீங்க நிச்சயம் VTM கிட்ட மாட்ட போறீங்க. ஷோபா, அந்த அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, புரிஞ்சுக்க. ஐயோ ராகுலன், நான் அப்படி சொல்ல வரல.
உங்களுக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் என் கவலை எல்லாம், வேற ஒன்றும் இல்லை. சோபா, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ. இல்ல ராகுலன், அதுக்குள்ள என் உயிரே போயிடும் போல இருக்கு. சோபா ப்ளீஸ், அப்படிலாம் பேசாத. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்காங்க? அப்போ என் பேச்சையும் கொஞ்சம் கேளுங்களே ராகுலன். சோபா, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காத ப்ளீஸ். நான் வீட்டியம் விஷயத்துல ஒரு முடிவு காணாம விடவே மாட்டேன். அப்போ நானும் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு ராகுலன். என்ன பேசுற சோபா? ஆமாங்க, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க முடியாது. ஏன், என்ன பண்ண போற சோபா? உங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட போறேன். அப்பதான் ஏன் தலைவலி குறையும். சோபா, பைத்தியக்காரத்தனமா பேசாத ப்ளீஸ். நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்சாதான் அது ரகசியம். எங்க அப்பாவா இருந்தாலும் 3வது மனுஷனுக்கு தெரிஞ்சா அது ரகசியமா இருக்காது. அப்புறம் நீ பயந்த மாதிரியே எல்லாமே ஆயிடும். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். சரி, நான் யார்கிட்டயும் இத பத்தி பேசல. ஆனா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும். என்ன சத்தியம் சோபா? ராகுலன், நீங்க யாரையும் பட்னி போட்டு வருத்த கூடாது. நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்னால எப்படிங்க நிம்மதியா சாப்பிட முடியும் சொல்லுங்க. சரி சோபா, உனக்காக நான் இதை செய்யறேன். நான் அருண் கிட்ட இத பத்தி பேசுறேன், சரியா? சரிங்க, இப்பதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைச்சிருக்கு. சீக்கிரம் நீங்க வீடியம் விஷயத்துல மனம் திருந்தி எனக்கு முழுசா நிம்மதி தாங்க ப்ளீஸ். பார்க்கலாம் சோபா, மிக விரைவில் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ராகுலன். இதோ உடனே உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வந்து தரேன். சித்ரா, சித்ரா, ஏங்க இப்போ சித்ராவை தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் விஜயா, சித்ரா வீட்ல இல்லையா? இல்லைங்க, சித்ரா ஈஸ்ட்ஹாம் போகணும்னு சொன்னா. நான் தான் அப்படியே ஸ்டேஷன் சூப்பர் ஸ்டோர்ல ஷாப்பிங் பண்ணிட்டு வான்னு அனுப்பி வச்சேன். ஏங்க இப்போ அவளை தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, பாபு வந்தானா கொடுக்கும்படி ஒரு பார்சல் கொடுத்திருந்தேன். இப்போ அதை காணல. அதான் பாபு வந்து எடுத்துட்டு போயிட்டானான்னு கேட்கத்தான். என்ன பார்சலுங்க? ஏன் நீங்க பாபுவுக்கு கொடுக்கணும்? ஒண்ணுமில்ல, அவன் ஃப்ரெண்டு யாரோ ஊருக்கு போறாங்களாம். பாபு கூட அவங்க அம்மாவுக்கு அனுப்பணும்னு கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தானா. அதான் என்கிட்டயும் கேட்டான், அக்காவுக்கு ஏதாவது அனுப்பணும்னா அவன் ஃப்ரெண்டு மூலமா அனுப்பலான்னு. அப்போ நீங்க உங்க அக்காக்குன்னு பெரிய ஷாப்பிங் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பெருசா ஒண்ணும் இல்ல விஜயா, அக்காவுக்கு சாக்லேட்ஸ்னா ரொம்ப பிரியம். அதான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அப்படியே பாபுவோட அப்பாவுக்கு 2 ஷர்ட், அவ்வளவுதான். ஓஹோ, அப்போ இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப செலவுன்னு சொல்லுங்க. ஏன் விஜயா, ஒரு 50 பவுண்ட் செலவு பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தலான்னு பார்த்தேன். அது கூட உனக்கு பெரிய செலவா தோணுதா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் என் குடும்பத்துக்குன்னு ஏதாவது பண்ணிருக்கேனான்னு சொல்லுங்க. நானும் வாயை கட்டி வயத்தை கட்டி சிக்கனமா நடந்துகிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒரு சாரி வாங்கணும்னா கூட 1க்கு 10 தடவை யோசிப்பேங்க. ஆனா நீங்க என்னடான்னா தெரு தேங்காயை எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைச்ச கதையா நம்ம பணம் 50 பவுண்ட உங்க அக்கா குடும்பத்துக்கு தூக்கி கொடுத்திருக்கீங்க. விஜயா, நான் ஒன்னும் உன் குடும்ப பணத்தை எடுத்து அவங்களுக்கு செலவழிக்கல.
எனக்குன்னு சொந்தங்க ஆசாபாசங்கள் இருக்கு. அதுக்குன்னு நானும் ஓவர் டைம் பண்ணி உழைச்ச பணத்துல இருந்தா செலவு பண்றேன். அதே நேரத்துல உனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நான் எந்த குறையும் வச்சதில்ல. ஆமாங்க, நீங்க இது வரைக்கும் வச்சதில்ல. ஆனா நம்ம சித்ராவுக்கு கல்யாண காட்சின்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன விஜயா பேசுற? அப்போ நான் எங்க அக்கா குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண 50 பவுண்ட்ஸ்ல சித்ரா கல்யாணம் நின்னு போகும். அப்போ நீங்க பாபுவுக்கு செலவு பண்ண 8 லட்சம் மட்டும் பணம் இல்லைங்கிறீங்களா? விஜயா, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட பார்க்காத. எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அதுல பாதியை நான் முடிச்சிட்டேன். சித்ரா என் பொண்ணு. அவளுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் மனசை போட்டு வீணா அலட்டிக்காத. அப்போ நான் மட்டும் எதை பத்தியும் யோசிக்காம இருக்கணுமா என்ன? ஏன் விஜயா சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசுபடுத்தி பேசிக்கிட்டே போற? நான் வேணும்னா உனக்கு தெரியாமலேயே அந்த பார்சலை பாபு கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கலாம். உனக்கும் என்னை பத்தி பேசுறதுக்கு அவள் பொறி கிடைச்சிருந்திருக்காது. நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்போ நான் ஒருத்தி தான் உங்க சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கேனாக்கும், மத்தவங்களாம் மட்டும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாக்கும். என்ன இந்த விஜயா என்ன சீண்டிக்கிட்டே இருக்காளே? எது பேசினாலும் ஏட்டிக்கு போட்டு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காளே. நாம வாய மூடினாலும் அவ வாய மூட மாட்டா போல இருக்க. என்ன பண்ணலாம் இப்போ? ஏங்க, நான் ஏதோ பேசக்கூடாதத பேசிட்டா மாதிரி இல்ல, என்ன முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? விஜயா போது நிறுத்து. சித்ரா வந்தாலும் வந்துருவா. ஏங்க எப்ப பார்த்தாலும் பேச்ச மாத்திக்கிட்டே போறீங்க? சித்ரா வர ரொம்ப நேரம் ஆகும். உங்ககிட்ட அந்த பொண்ணு மணிமேகலைய பத்தி கொஞ்சம் கேட்கணும். இப்ப எதுக்கு அவ பேரை இழுக்கிற? நான் தான் அப்பவே சொல்லியிருக்கேனே அவ யாருன்னு. அப்புறம் என்ன புதுசா கேக்குற? மணிமேகலைய எப்போ இருந்து உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க? வந்து மணிமேகலை நம்ம இந்திரன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான். அதுதான் எப்போங்கற? ஒரு 6-7 மாசம் இருக்கும். அது வரைக்கும் அவ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஹாஸ்டல்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஏன் இது வரைக்கும் நீங்களாவே அந்த மணிமேகலைய பத்தி பேசினது இல்ல? ஏன் விஜயா, இது ஒரு பெரிய விஷயமா நான் உன்கிட்ட வந்து சொல்ல? அப்போ இந்திரன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவளை பத்தி மூச்சுக்கு 300 தடவை பேசுவீங்களே, அது மட்டும் பெரிய விஷயமா? சொல்லுங்க. அவன் என்னுடைய ஃப்ரெண்ட். நம்ம ஃபேமிலியே நல்லா தெரிஞ்சவன். அவனை பத்தி மட்டும் பேசுறதுல என்ன தப்பு? ஆமாங்க, அவனை பத்தி மட்டும் பேசுனதுனாலதான் தப்பே இருந்ததுங்க. அந்த பொண்ணை பத்தி அப்பவே பேசியிருந்தீங்கன்னா நானும் உங்ககிட்ட இப்படி பேச வேண்டி வந்திருக்காது. உங்ககிட்ட ஏதோ ஒரு திருட்டுத்தனம் எனக்கு தெரியுதுங்க. ஆமா விஜயா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னங்க சொல்றீங்க? இல்ல, நான் தப்பு பண்ணேன்னா நீ என்ன விட்டுருவியா என்ன? ச்சே, என்ன ஆச்சு உனக்கு? ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் போய் இப்படி பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கியே. நீ திருந்த மாட்டியா என்ன? திருந்த வேண்டியது நான் இல்லைங்க. திருடனா பார்த்து திருந்தலன்னா நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க வாயிலிருந்து உண்மை வரப்போறதே இல்ல. ஆனா நிச்சயமா நீங்க ஒரு நாள் இதுக்காக வருத்தப்படதான் போறீங்க. அப்போதான் இந்த விஜயாவோட அருமையும் உங்களுக்கு புரியும். இவள் அந்த கடவுள் தான் திருத்தணும். பாபு, அந்த டேனியலுக்கு நாம வலை விரிச்சிருந்தோமே, அந்த மீன் நம்ம வலையில மாட்டிருச்சா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க மிக்கு. இன்னும் ஒரு 1 வீக் டைம் கொடு. அதுக்குள்ள ஃபிஷ் கறியாவே நான் சுட சுட உனக்கு கொண்டு வந்து தந்துடுறேன். குட். பாபு, நீ இப்போ நாம பிசினஸ்ல ரொம்ப தான் தேறிட்ட. இப்போ நாம பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸா முடியட்டும். அப்புறம் பாரு. அப்புறம் என்ன மிக்கு? ஏன் எனக்கு சர்ப்ரைஸா ஏதாவது வாங்கி கொடுக்க போறியா என்ன? ஹே பாபு, யூ ஆர் ரியலி கிளவர் மேன். யா, உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன்.
என்ன மேக்குன்னு யோசிச்சு சொல்லிடு. பாபு பாபு பாபு, என்ன மிக்கோ? என்ன ஆச்சு? இல்ல, நீ கார் வாங்கி கொடுத்தா அதுல சித்ராவை கூட்டிக்கிட்டு எப்படி ஜாலியா சுத்தலான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த. பாபு, முதல்ல இந்த ப்ராஜெக்டை சக்சஸா முடிக்க பாரு. இதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. அது சரி, என்ன சித்ரா சித்ரான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க? ஆமா மிக்கோ, சித்ராவை பத்தி சொல்லும் போதே அவளை பார்க்கணும் போல இருக்கு. ஓ ரியலி? அப்படின்னா நீ அவளை லவ் பண்றியா? ஓ மிக்கோ, அதெல்லாம் சஸ்பென்ஸ். நீ வெக்கத்துல நிலையறத பார்த்தாலே தெரியல. ஆனா எனக்கு இதெல்லாம் தெரியாது கண்ணா. கடல்ல எவ்வளவோ வகை வகையா மீன் இருக்கு. ஒரே மீனை தூண்டில்ல போட்டு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காத. அப்படின்னா பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அடப்பாவி, இதுவரையா? சரி சரி, என்ஜாய். நீதான் அந்த விஷயத்துல என் கட்சி இல்லையே. அது சரி பாபு, அந்த டேனியலோட ஃபோன் நம்பர் இருந்தா கொஞ்சம் கூட. இந்தா, மொபைல்ல அந்த நம்பர் இருக்கு. கொஞ்சம் இரு, நான் இதோ வந்துடுறேன். பாபு, அதுக்குள்ள முடிச்சிட்டியா? பாபு, நீ எப்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பிசினஸ்ல நாம இருக்கிற இடத்த மாதிரி கரணம் தப்பினா மரணம் தான். எது பண்றதா இருந்தாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணு. என்ன? அஃப்கோர்ஸ் மிக்கு, எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த குருவே நீதான். உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மிக்கு. ஹே கூல் யா, நோ ஃபார்மாலிட்டிஸ் பிட்வீன் us, ஓகே? மிக்கு, என்னவோ தெரியல, எங்க மாமாவும் சித்ராவும் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. வாட்? ஏன் மேலையா? ஆமா மிக்கு, அன்னைக்கு சித்ரா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறுத்த சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணா. யாரோ மாமாவுக்கு வேண்டியவங்க தான் உன் ஃபேமிலியை பத்தி போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பாபு சொல்ற? அப்புறம் நீ எப்படி சமாளிச்ச? நான் எப்படியோ சித்ராவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அவன் அப்படி என்ன பிசினஸ் பண்றான்னு துருவி துருவி கேட்டா. நான் ஒரு மாதிரி சமாளிச்சிட்டேன். ஓ ரியலி? யா மிக்கு, சித்ரா ரொம்ப ஷார்ப். நாம இனி கொஞ்சம் அவதானமா நடந்துக்கணும். என்ன மேன், நீ ஒரு பொண்ணை சமாளிக்க முடியாம புலம்பிக்கிட்டு இருக்க?